இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பாத்திரங்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாத்திரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 116 சங்கீதம் 13 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இங்கே நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு என்ற ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாத்திரம் இந்த ரட்சிப்பு. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதும் கூட அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார், உபகாரங்கள் செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அவர் எனக்கு எவ்வளவு உபகாரங்கள் செய்திருக்கிறார், நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பதிலுக்கு நான் ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அதுதான் நான் கர்த்தருக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று சொல்லுகிறார். நாம் கூட அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற எத்தனையோ பேர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பரிதாபமான காரியம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கிறவர் ஆண்டவர் தான். ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாவத்தில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவர். ரட்சிப்பு என்றால் விடுதலை. இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர். நம்மை விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். அவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நான் என்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அறிக்கையிடும் பொழுது அவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கிறார். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இதுதான் அந்த ரட்சிப்பு. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் பக்தியுள்ள வாழ்க்கை வாழலாம், ஆனால் நம்மிடத்திலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் காணப்படுகிறதா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய இளவயதின் பாவங்கள், வாலிப வயதின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த ரட்சிப்பின் பாத்திரம். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அவர்களை அந்த ரட்சிப்புக்கேற்ற பாதையிலே அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். இங்கே லூக்கா 19 அதிகாரத்திலே ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகையு என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவான், ஆயக்காரர்களுக்கு தலைவன். அந்த சகையுவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சகையுவுக்கு ரொம்ப நாள் ஆசை, இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். அவருக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும், வகை தேடினான், இயேசுவை பார்க்க வகை தேடினான். அவருடைய அற்புதங்கள், ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வகை தேடினான். ஆனால் என்ன பிரச்சனை? அவர் ஒரு குள்ளனாக இருந்தபடியால் ஜன கூட்டத்துக்குள்ளாக போய் நேரடியாக இயேசுவை அவரால் பார்க்க முடியவில்லை. எனவே தன்னுடைய வாஞ்சையின் மிகுதியினால் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வருவதற்கு முன்பாக, திரளான ஜனங்கள் வருவதற்கு முன்பாக ஒரு காட்டத்தி மரத்திலே அவர் ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார். ஏன்னா இங்கே உட்கார்ந்தா யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது, அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவர் ஒரு பெரிய தலைவர், ஆயக்காரர்களுக்கு வரி வசூலிக்கிறவர்களுக்கு அவர் தலைவர். எனவே அவர் மரத்தில் ஏறி உட்காருறது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் முன்பாக ஏறி அங்கே மரத்திலே அமர்ந்து மேலேருந்து அவர் என்ன செய்கிறார், இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார், அவர் செய்கிற அற்புதங்களெல்லாம் நம்ம நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆசையோடு அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். வந்த உடனே அண்ணார்ந்து பார்க்கிறார். சகைவை பார்த்து சொல்லுகிறார், சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள். எத்தனையோ பேர் இயேசுவை கூப்பிட்டுருப்பாங்க, ஆண்டவரே எங்களோடு வாரும், எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்துக்கெல்லாம் அழைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சகைவு எந்த விதத்திலும் ஆண்டவரை கூப்பிடலை, அழைக்கலை. ஆனால் அவன் இருதயத்திற்குள்ள இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவை பார்க்கணும்,
இயேசு செய்த அற்புதங்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லி அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை ஜனங்கள் அவங்க கூட போனாலும் அவங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, அந்த சகைவை ஆண்டவர் பார்க்கிறார். நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் சந்தோஷத்தோடு ஆண்டவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து போகிறான். ஆனால் இதை பார்த்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர் பாவியான மனுஷன், இவனிடத்தில் இவர் தங்கும்படி போகிறாரே என்று சொல்லி ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் அவனை முறுமுறுக்கிறார்கள். ஏதோ நீதிமான்கள் இருக்காங்க, எத்தனை நல்லவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாமல் இந்த பாவியான மனுஷன்கிட்ட போகிறாரே, அவன் ஒரு ஆயக்காரன், அதிகமாய் வரி வசூலிக்கிறவன், ஜனங்களை வரி வசூலித்து அவன் துன்பப்படுத்துகிறவன், இவன் வீட்டுக்கு போகிறான ஒரு பாவி என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். உடனே சகையுக்கு அது காதிலே விழுகிறது. அவன் புரிகிறது, ஜனங்கள் நம்மை குறித்து பேசுகிறது அவனுக்கு புரிகிறது. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்கிறான். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பு. அவன் பாவ உணர்வு அடைகிறான், ஒரு குற்ற மனசாட்சி, குற்றம். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, உன் பாவத்தை அறிக்கையிடு, நீ ரட்சிக்கப்படு, எந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அவன் உணர்வடைகிறான், நான் பாவி, என் வீட்டுக்கு ஆண்டவர் வாராரு, நான் தகுதி இல்லாதவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்து, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் நான் பாதியை நான் என்ன செய்திருந்தேன், ஏழைக்கு கொடுத்துருதேன், நான் நிறைய யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கினா 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் ஒரு விலையேற பெற்ற ஒரு சந்தோஷம். நம்முடைய பாவங்களை நாம் மறைத்து வைக்காதபடி, தன் பாவங்களை மறைத்து வைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுதான் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு. அவன் மனம் திரும்பினதும் அவன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் கொடுத்துருதேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் விட்டுருதேன், நான் எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துருதேன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை அவன் ஆண்டவரிடத்திலே அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாக இருந்தாலும் பெற்ற ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அவங்க 1 நாள் 2 நாள் அல்ல, கடைசி வரைக்கும் நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். உலக பாவங்கள், சிற்றின்பங்கள், உலக காரியங்களிலே ஒருவேளை நாம் சிக்கி அந்த ரட்சிப்புக்கு தூரமாய் நாம் போயிருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் கவலைகள், பாரங்கள், உலக கவலைகள் நம்மை நெருக்கி நாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல, இந்த தாவீது ராஜா கேட்டார், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது ராஜா கேட்டார். எந்த சூழ்நிலையிலே நாம் பின்வாங்கி போயிருந்தாலும், ரட்சிப்பை விட்டு நாம் தூரமாய் போயிருந்தாலும், மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே வந்து அந்த ரட்சிப்பை நாம் புதுப்பித்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள நித்திய ஜீவனுக்கு அந்த ரட்சிப்பை பெற்றால்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நித்தியத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று நிர்விசாரத்தோடு இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு நாங்கள் எப்படி தப்பித்து கொள்வோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை